அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவோட சேர்த்து முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸுமே நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்க படிச்சாலே உங்களால மேக்ஸிமம் 100க்கு 90 பிளஸ் தாராளமா எடுக்க முடியும். ஸோ எதெல்லாம் 90 பிளஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமானது, எதெல்லாம் நீங்க படிக்காம போய் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி என்னென்னது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் புதுசா நம்ம வீடியோ பாக்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண பாருங்க. உங்களுக்கு கண்டினியூஸா வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமா கொஸ்டின் பேப்பர் சம்பந்தமா வீடியோஸும் நாங்க போடுறோம். ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் சரி, அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்றதும் ஒரு கேதரும் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இதுதான் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். 2024ல இருந்து எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டர்ன். 24, 25 இதுக்கப்போ வரப்போற இந்த எக்ஸாமினேஷனுக்குமே இதுதான் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் மாற்றமே இல்லை. அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் டிஃபர் ஆகுமே தவிர பேட்டர்ன் ஒன்று தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 15 ஒன் மார்க் கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த 15 ஒன் மார்க்குமே எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா பலவுள் தெரிகள் இருந்து கேட்பாங்க. அதாவது பலவுள் தெரிகன்னு சொல்லிட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த புக் பேக் கொஸ்டின்ஸோட சேர்த்து இலக்கண பகுதி, அதாவது இலக்கண குறிப்பு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த புத்தக வினாக்கள் உள்ள இருக்கிற புக்கின்ல இருக்கிற சில கொஸ்டின்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோட்ஸ் நான் அனுப்புறேன். 1 மார்க் மெட்டீரியல்ஸ். அந்த 1 மார்க்ல இருக்கிறத நீங்க படிச்சாலே 1 மார்க் கிராமர் எல்லாமே சேர்த்து உங்களால அதுல இருந்து மட்டுமே 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மெட்டீரியலுமே நான் பிடிஎஃப் ஃப்ரீயா நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 15 கொஸ்டின்ல 11 கொஸ்டின் 1 மார்க் மாதிரி கேட்பாங்க. சரியான விடை கேட்பாங்க. லாஸ்ட் 12ல இருந்து 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல்ல ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 4 கொஸ்டினுமே அந்த பாடல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான் இருக்கும். அதுவுமே நம்ம பார்க்க வேண்டியது மொத்தமா 15 ஒன் மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி 2 செய்யுள் பகுதியில குருவினா கேட்பாங்க, பிளஸ் திருக்குறள் கேட்பாங்க. 3வது இயர்லயும் 6வது இயர்லயும் இருக்கிற திருக்குறள் மொத்தமா 10 திருக்குறள் இருக்கு. அந்த 10 திருக்குறள்ல இருந்து 1 எழுத சொல்லுவாங்க. அதோட சேர்த்து விடைகளுக்கு ஏற்ற வினா கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் மாத்த சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதோட சேர்த்து செய்யுள் குருவினா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மொத்தமா பாத்தீங்கன்னா 4 எழுதுற மாதிரி இருக்கும். கம்பல்சரி 1 திருக்குறள். மொத்தம் 3மே விடைகளுக்கு ஏற்ற வினா எழுதலாம். இல்லைன்னா செயல் குருவினா உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அதை எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரிவு 2 பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதியில மொத்தமா 10 கேள்விகள் வரும். இந்த இலக்கண பகுதியில் என்னென்னலாம் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கலை சொற்கள் கேட்பாங்க, இலக்கண வினாக்கள் வரும், பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது, பகுப்பது உறுப்பு இலக்கணம், நிறுத்த குறியீடு, இது எல்லாமே 2 மார்க் கேள்விகள் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் கேட்பாங்க. மொத்தமா 5 எழுதணும். ஓகேங்களா? ஸோ 8 கொடுத்துட்டு 5 எழுத சொல்லுவாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதுல மார்க் எடுக்கணும்னா அந்த 1 மார்க் மெட்டீரியலை நீங்க தரவா ஃபாலோ பண்ணுங்க. பகுதி 3ல உரைநடை சிறுவினா கேட்பாங்க. ஸோ பகுதி 3ல உரைநடை சிறுவினா வரும். அதுல மொத்தமா 2 சிறுவினா கேட்பாங்க. அந்த பிரிவு 1ல சிறுவினா உரைப்பத்தியை, அதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவுமே வரும். அது மட்டும் இல்லாம உரைநடை சிறுவினா வருது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா செய்யுள் சிறுவினா கேட்பாங்க. இந்த செய்யுள் சிறுவினாவோட சேர்த்து மனப்பாட பாடல், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, அதுக்கப்புறம் சிறுவினா கேள்வி பதில்கள் கேட்பாங்க. ஸோ இந்த செய்யுள் பகுதியில் இருக்கிற குருவினாவோட சேர்த்து நமக்கு உரைநடை குருவினாவும் சேர்த்து கொடுத்துருவாங்க. பிரிவு 3ல பாத்தீங்கன்னா இந்த தொகைநிலை தொடர்கள், அணி, அழகீட்டு வாய்ப்பாடு எல்லாமே கேட்பாங்க. இந்த அழகீட்டு வாய்ப்பாடோட சேர்த்து நயம் பாராட்டல் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நயம் பாராட்டல் இதுவுமே கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதனால அழகீட்டு வாய்ப்பாடு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. அழகீட்டு வாய்ப்பாடு எப்படி ஷார்ட்கட்டா நான் எழுதணும் அப்படின்றதும் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. 3 மார்க் ஈஸியா கிடைக்கும். நீங்க படிக்காமே போய் எழுதலாம். எந்த குறள் கேட்டாலுமே உங்களால் எழுத முடியற அளவுக்கு நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நெடுவினா பாத்தீங்கன்னா மொத்தமா 5 எழுதணும். 5ல எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கும். அதுல செயல் நெடுவினா கேட்பாங்க. ஒரு கடிதம், படம் பார்த்து கவிதை சொல்வது, அதுக்கப்புறம் ஒரு படிவம் கேட்பாங்க. ஓகேங்களா? படிவம் 1 வரும். டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. அப்படின்னா பொதுவான சில விஷயங்கள், இப்போ அந்த கல்பனா சாவ்லா எல்லாமே 8 மார்க் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி பொது நன்மைகள் தீமைகள் சார்ந்து, அதுக்கப்புறம் பள்ளியில் நான் வீட்டில் நான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா 5 எழுதணும். 5 தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பகுதி 5ல பாத்தீங்கன்னா மொத்தமா லாஸ்ட் ஒரு 3 நெடுவினாக்கள் கொடுப்பாங்க. அதுல உரைநடை நெடுவினா 2 வரும். அதுல இருந்து 1 எழுதணும். துணைப்பாடம் நெடுவினா 2 வரும். அதுல இருந்து 1 எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை, பொது கட்டுரை 2 வரும். அதுல இருந்து 1 எழுதணும்.
இது எல்லாமே நீங்க எழுதும்போது எந்த கொஸ்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க அடிச்சிருவாங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க எழுதும்போது எந்த கொஸ்டின் நம்பர், அந்த கொஸ்டின் நம்பருக்கான ரோமன் லெட்டர் எல்லாமே நீங்க தனித்தனியா மென்ஷன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இல்லைன்னா அதை அடிச்சிருவாங்க. ஸோ அதோட சேர்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லையுமே என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு மெஷர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ணது மட்டுமே படிச்சாலே உங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். அதோட சேர்த்து இந்த 14 1 மார்க்கு, அது மட்டும் இல்லாம இந்த பகுதி இலக்கண பகுதியில் வர இந்த 10 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த பிரிவு 3ல வர இந்த அணி, இது எல்லாமே சேர்த்து மொத்தமா பார்த்தீங்கன்னா நமக்கு 32 மார்க் வருது. அந்த 32 மார்க்குமே எங்கெங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் பேஜ் நம்பர் வைஸா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவுமே நீங்க பார்த்து ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கலை சொற்கள் முக்கியமா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா பகுதிகளில் வர கலை சொற்கள் முக்கியமாக படிச்சுக்கணும். கலை சொற்கள் வந்து நமக்கு 2 மார்க் வரும். அந்த 2 மார்க்கு எல்லாம் நீங்கள் படிக்கிற அந்த இயல் பின்னாடி இருக்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. வேறு எதுவுமே புதுசாக கேட்க மாட்டாங்க. ஸோ பலவல் தெரிக, கலை சொற்கள், இலக்கண குறிப்பு இது எல்லாமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கலை சொற்களோட சேர்த்து வேற என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது பேஜ் நம்பர் வைஸாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்காமல் எழுதுனா உங்களால் 60 மார்க் 60லேருந்து 65 மார்க் எடுக்கிறதுக்கான ஈஸி மெத்தடாலஜிஸும் நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மார்க் சென்டம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் மெஷர் பண்ணி நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டுமே படித்தாலே உங்களால் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். சென்டம் எங்கே மிஸ் ஆகும்னா நீங்கள் படிக்கிற மெட்டீரியல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருந்தாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக 100க்கு 100 கூட வாங்கலாம். ஓகேங்களா? தமிழில் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, உங்களாலேயும் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களோட சேர்ந்து நான் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ 3 கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதை ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஆன்சர் கீயும் சேர்த்து கொடுத்துட்றேன். அதை அனலைஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். அதோட சேர்த்து அந்த கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. இந்த டேவை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுங்கள். மனப்பாட பாடல் ரிவைஸ் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட்ல, அதாவது 28ஆம் தேதி மார்னிங் வந்து 1 மார்க்ஸும் மனப்பாட பாடலும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போங்க. சூப்பராக மார்க் எடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல் எழுத போகிற ஒவ்வொரு 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.